சம்மந்தி, பல்லவியோட முகத்தை பாருங்க. கிருஷ்ணா, நீயும் பாருடி. என்ன என்னாச்சு அத்தை? நல்லா பாருங்க. என்ன என்ன எதுவும் இல்லையே. என்ன சம்மந்தி நீங்க? இது கூட தெரியாம தான் இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி புள்ள குட்டி பெத்தீங்க. என்ன சம்பந்தி சொல்றீங்க? ஒண்ணும் புரியலையே. அவ மூஞ்சில ஏதோ தேஜஸ் தெரியுது பாருங்க. என்ன தேஜஸ்? ஐயோ போங்க சம்பந்தி. என்ன பல்லவி, ஏதாவது விசேஷமா? என்ன பேசுறீங்க? என்ன விசேஷம்? இல்லடி, உன் முகத்துல எப்பவுமே இல்லாத ஒரு பிரகாசம், ஒரு ஒளிவட்டம் தெரியுதுடி. அதான் கேட்டேன். பார்வதி மாதிரி நீயும் நல்ல செய்தி சொல்ல போறியா? ஏய், இது நல்ல விஷயமாச்சே. இவ திருந்தி வாழ்ற ஆள்லாம் கிடையாது. பெட்டையே தனித்தனியா போட்டு வச்சிருந்தா பாட்டி சொல்றது உண்மையா இருக்குமா? நான் சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்க. என் பேச்ச நீ கேட்க ஆரம்பிச்சிட்டியா? அப்பாடா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது நீ முன்னாடியே செஞ்சிருந்தா இந்த வீட்டு மகாராணி ஆயிருக்கலாம்ல. நீங்க வேற சும்மா இருக்க மாட்டீங்களா? என்னடி? என் தம்பி கூட எப்பவும் சண்டை போட்டுட்டே சுத்துவ, இப்ப எப்படி? ஒண்ணும் புரியலையே. அவளை ஏண்டி முறைக்கிற? இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது தானே. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல. என்னம்மா, அவங்க ஏதோ விளையாட்ட தானே பேசுறாங்க, இதுக்கு போய் கோச்சுக்கிற? ஐயோ அதுக்கு இல்ல அத்தை, இந்த மாதிரி பேச்செல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி பேச்செல்லாம் பிடிக்காதா? அப்புறம் வேற என்ன மாதிரி பேச்சு பிடிக்கும் உனக்கு? சத்தியமா சொல்றேன்டி, உன் முகத்துல ஒரு பிரகாசம், ஒரு தெளிவு தெரியுதுடி. ஏதோ வித்தியாசம் இருக்கு. என்ன சம்பந்தி, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஆமாமா, தெரியுது தெரியுது, நல்லா தெரியுது. பாத்தியா, என் சம்பந்தியும் சொல்லிட்டாங்க, இந்த ருக்குவோட கெஸ் மிஸ்ஸே ஆகாது. அத்தை, அவதான் வெக்கப்படுறால, சும்மா இருங்க. பல்லவி, வெக்கப்படுறாடி அவ. ஆமா. கடவுளே, சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியை பல்லவி சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.